ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரவை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு 10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாக அதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். ரவா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவா நல்லா வறுபட்டு வர மாதிரி ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. ரவா இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரவா நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பேனில் 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. 1 கப் நம்ம ரவா எடுத்தோம் அப்படின்னா 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நம்ம எந்த அளவுக்கு திக்காக சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் நல்லா ரிச்சாக கிடைக்கும். பால் சேர்த்துட்டு கூடவே 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த பால் நல்லா கொதிக்கிற டைமில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் ரவா மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் சர்க்கரையும் மெஷர் பண்ணிக்கலாம். ரவா எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் ஸ்வீட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம வறுத்து ஆற வச்ச ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். ரவா கொஞ்சமாக தூணு மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கட்டி பிடிக்காமல் இருக்குங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இடையிலே ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் நல்லா ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம இடையிடையே 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃப்ளேவருக்காக பாதாம் எசன்ஸ் எடுத்துருக்கேங்க. 4 சொட்டு போல் பாதாம் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்போ இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாதாம் எசன்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு நெய்யும் குறைவான அளவில் தாங்க செலவாகும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக கிடைக்கும். இப்போ பேனில் ஒட்டாமல் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட நம்ம ரொம்ப ஈஸியாகவும் இதை ரொம்ப ரிச்சாகவும் டேஸ்டியாகவும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் சூடு வெதுப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம கைகளில் எடுத்து லைட்டாக பால் மாதிரி பண்ணிக்கலாங்க. நல்லா கிராக் இல்லாமல் நல்லா சேமாக இருக்க மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி விரல் வச்சு நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஸ்வீட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது கூட அலங்கரிக்கிறதுக்காக நடுவில் ஒரே ஒரு டூட்டி ஃப்ரூட்டி வச்சிடலாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் நம்மளுக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.